கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கையில் பணம் தனம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம். அது இல்லாமல் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் லைஃப்பில் ருட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. ஆக நல்லா அது விஷயங்களில் கொஞ்சம் கவனம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது நடக்கும். நீங்கள் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அல்லது யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போவீங்க. இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. எந்த அளவுக்கு வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கடனுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பை பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. மன வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மி. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமாரான பலன் தான். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. நல்ல நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாமே முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள்.